எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சொரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்ற பரிவோடு மகிழ்ந்து அல்செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று 15/1/2026 தை பொங்கல். இன்று எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கரிநாள், அதனால சுப நிகழ்ச்சி மேக்சிமம் வந்து செய்ய மாட்டோம். நம்ம முன்னோர்கள் வீட்டில் வந்து பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடிட்டு சீரும் சிறப்புமாக இருப்போம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. தெற்கு சூலம். இன்று தெற்கு திசை நோக்கி போறவங்க கொஞ்சம் தைலம் தலையில வந்து தேய்ச்சிட்டு போறது நல்லது. இன்றைய திதி துவாதசி திதி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம். கர்ணம் கௌளவ கர்ணம் காலை 8:44 வரை. பின்பு தைத்துளை கர்ணம். சந்திராஷ்டமம் மேசராசி பரணி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சிக ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தை மாத பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கரெக்டா மகர ராசி பாருங்க, தை பிறந்திருக்கு, மகரத்துக்குள்ளதான் சூரிய பகவானும் வராரு. கரெக்டா இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு தான் நம்ம வந்து பேசுறோம். ரொம்ப மிராக்கலா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? வீடு கட்டணும்னு நினைச்சாலும் வீடு கட்டிடுவாங்க. வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. காதல் ஏற்படும், காதல்னால சில கசப்புகள் ஏற்படும், ஒரு அவமானம் வரலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். புதுசா வண்டி வாங்கியாச்சுன்னு பறக்கக்கூடாது. 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பறக்கக்கூடாது. 60 தாண்டிடக்கூடாது. ஓகேங்களா? 50க்கு மேலே போயிடக்கூடாது. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும். ஓகேங்களா? கூட பிறந்த அண்ணன் அக்கா இருந்தா அவங்களோட கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா அவங்க சொல் பேச்சு வந்து இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். இவங்களோட அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறும். பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? குரு கடாட்சம் வந்து எல்லாமே நன்மையில தான் முடியும். ஆனா இருந்தாலும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போக வேண்டும். ஓகே, மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வி 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஒரு தாமதம். ஓகேங்களா? 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. டிகிரி படிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு. யூஜி பிஜி எது படிச்சாலும் அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. பிஹெச்டி பண்றவங்களும் நல்ல வெற்றி வாய்ப்பு. அவங்க சப்மிட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பா கொடுத்துரும். ஓகேங்களா? போட்டித் தேர்வு பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இவங்க வேலைக்கு ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு பதிலாக வேற வேலை கிடைக்கும். இன்டர்வியூ பண்ணி பாஸ் பண்ணி போனாலும் அவங்க எதிர்பார்த்ததோட அங்க வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அது சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். பயணம் சார்ந்த வேலையா கூட இருக்கலாம். ஓகேங்களா? வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு யோகத்தையும் கொடுத்துரும். இவங்களோட அம்மாக்கு எப்படி சார் இருக்கும்? மகர ராசியில பிறந்தவங்களோட அம்மாக்கு யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. எதா இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சின்னதா தலைவலி அல்லது காய்ச்சல் வந்துட்டு போகும். இந்த தை மாசம் கொஞ்சம் பனி அதிகமா இருக்கிறதுனால காலையில ஏஞ்சி கோலம் போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த காய்ச்சலோ அல்லது தலைவலியோ கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஊருக்குள்ளார பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிரும். மகர ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு இந்த அமைப்பு வந்து உண்டு. காய்ச்சல் தலைவலி மட்டும் கண்டிப்பாக இருக்கும்.
தந்தைக்கு எப்படி சார் இருக்கும்னா பயணங்கள் ஏற்படும். தந்தையை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போவாங்க. அந்த பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாகவும் இருக்கலாம், அல்லது வந்து சுற்றுலா பயணமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இவங்க கொஞ்சம் ஸ்கின்ல வந்து கேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற அமைப்புகள் வந்து வரும், அல்லது காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும், அல்லது வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வியாபாரத்துல வந்து ஒரு நல்ல லாபங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் தந்தைக்கு. திருமண வாய்ப்பு, இவங்கள மகர ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இந்த தை மாசத்துல. அதனால வந்து திருமணத்தை பத்தி பேச்சு வந்து எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆஹ் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, கடைசியில அங்க விசாரிச்சீங்கன்னா அது டோட்டலா வேற ஆயிரும். அப்ப வந்து மனசு கஷ்டப்படுவீங்க. அதனால பொதுவா இந்த வரன் பாக்குறது, பதிவு பண்றதெல்லாம் தை மாசம் விட்டுட்டு பதிவு பண்ணி வைங்க. ஆனா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாத்திர வேண்டாம். கொஞ்சம் அதில் ஏமாற்றங்கள் சந்திப்பீங்க மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. குழந்தை பாக்கியம் எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமா உண்டு. 2வது குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு தடை தான். தை மாசத்துல அந்த வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? முதல் குழந்தை நிச்சயமா கிடைக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தை மாசத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப மகராசியில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்கு. ஓகேங்களா? மகர ராசியில பிறந்த பையனா இருந்தா அவங்க மனைவியோட கருத்து வேறுபாடு, பெண்ணா இருந்தா அவங்க கணவரோட கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அதுல வந்து அவங்க வந்து ஒருத்தங்க வந்து சினிமாக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால இவங்க வேண்டான்பாங்க. இப்ப தை மாசம் பிறந்திருக்கு, செலவுகள் அதிகமா இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்து ஸ்கூல் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார அவங்களுக்கு வந்து இந்த கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து பயணம் பண்ணலாம், செலவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு இருந்தா இன்னொருத்தங்களுக்கு அது ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? மகர ராசியில பிறந்த பையன் இருக்கிறாரு அப்படின்னா ஆண் இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவி, ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க கணவருக்கு அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? சுத்தலாம், ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும், அதிகமா பயணம் போறது. ஆனா அது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காது இந்த ஒரு மாசத்துக்கு. ஏன்னா செலவு வேஸ்டா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும், ஜீரண கோளாறு வந்து வரும். ஓகேங்களா? கணவன் மனைவி, கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவியா இருந்தா கணவனுக்கு வந்து ஜீரண கோளாறு, வாயு தொல்லை வரும். அதே மாதிரி வந்து சின்னதா வந்து வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது வரைக்கும் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னே தெரியலன்னா அது இந்த தை மாசத்துல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இது வரைக்கும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மேல எடுத்திருக்கோம், எதுவுமே தெரியல, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உடல் சோர்வா இருக்குன்னு நினைக்கிறவங்க மீண்டும் இந்த தை மாசத்துல டாக்டர் போனீங்கன்னா புதிய டாக்டர் உங்களுக்கு வருவாங்க. அதன் மூலமாக உங்களோட நோய்கள் வந்து கண்டறிய முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த பேர்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வர்றதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பதவி உயர்வு கிடைக்கும். கூட பிறந்தவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னா தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் விரக்தி மனப்பான்மையில வந்து இருப்பார்கள். மகர ராசியில பிறந்தவங்களோட தம்பி அல்லது தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனம் வருத்தத்தோட இருக்கணும், அல்லது ஆன்மீக பயணங்கள், கடவுள் மேல அதிகமான நம்பிக்கை வந்துடும், நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி அல்லது மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஓகேங்களா? மனம் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்காது, நினைத்த காரியம் எல்லாமே தடை தாமதம் தான் ஏற்படும் தம்பி தங்கச்சிக்கு. அண்ணே அக்காவுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நடக்க வாய்ப்புகள் உண்டு. அரசு வழியில நன்மைகள் நடக்கும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வழியில சின்ன சின்ன மன உளைச்சல்களும் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வண்டி வாகனத்துல போது கவனமா போகணும், கொஞ்சம் காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. ஓகேங்களா? மகர ராசியில பிறந்த மூத்த சகோதர சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. அரசாங்கத்துல வந்து ஒரு விதத்துல நன்மை வந்தாலும் ஒரு விதத்துல வந்து ஃபர்ஸ்ட் நன்மை நடந்துச்சுன்னா பின்னாடியே தீமை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் அக்காக்கு. ஓகே, மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல் வாய்ப்பு எப்படி இருக்கும்? தை மாசத்துல அவங்க நினைச்ச காரியம் நடக்கும், வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு, வீடு கட்டுவாங்க, பண வரவு கண்டிப்பாக உண்டு அரசியல இருக்கிறவங்களுக்கு. இந்த தை மாத பலன்கள் முழுமையாக பார்த்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க, ஒரு 20 ரூபா தான் செலவாகும். இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான நம்பரை வந்து கையில வந்து எழுதுங்க. இதை ஏன் பயன்படுத்த சொல்றோம் மார்க்கர் அப்படின்னா இதோட பாத்தீங்கன்னா மென்மையா இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம பேனா எடுத்து யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அது வந்து ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட இடம், நாடி துடிப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து நாடி துடிப்புல பேனால வச்சு எழுதும்போது அழுந்தும் வலிக்கும். இது மார்க்கர் வந்து அந்த மாதிரி பண்ணாது. அதனாலதான் இதை ரெஃபர் பண்றோம். இதுல 3 கலர் இருக்கு, அது உங்க ஜாத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர் தெரிஞ்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. குரு காணிக்கை வாங்கிட்டு தான் சொல்லப்படும். ஓகே, இந்த அதிர்ஷ்டமான எண்கள் நீங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை லைஃப்ல,
நியாயமான கோரிக்கை எதா இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், நிச்சயமாக கிடைக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கொடுத்த பணம் வரணும் சார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து எழுதலாம். யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க மீண்டும் என்கிட்ட வந்து பணம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. இந்த நம்பர்கள் எழுதும்போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. நீங்க வெற்றியாளர் ஆன பிறகு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் செய்ய சொல்லுங்க. ஓகேங்களா? வெற்றியாளர்கள் உங்களோட பதிவையும் நம்மளோட இதுல வந்து குழுல வந்து பதிவு செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.